الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபக் தாபீன்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை சரிவர தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற அனைத்து முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற சிறுக்கான காரியங்கள் நபிகளார் காட்டித்தராத மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்ட பிதாத்துகள் மூட நம்பிக்கைகள் சடங்கு சம்பிரதாயங்கள் வழிகெடுக்கின்ற இயக்கங்கள் வழிகெடுக்கின்ற தலைவர்கள் அனைவர்களையும் விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபா உரையில் மாறும் உலகில் மாறாத மனித குணங்கள் என்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும், குறிப்பாக கொள்கைவாதிகளை பொறுத்தவரைக்கும் நிறைய தலைப்புகளில் பயான்கள் கேட்டிருப்பீர்கள். நிறைய மார்க்க சட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து நடைமுறைப்படுத்தியிருப்பீர்கள். ஆனாலும் கூட நம்முடைய சில பண்புகள், நம்முடைய சில குணங்கள் மார்க்கம் தடுத்த பண்புகளாக, மார்க்கம் தடுத்த குணமாக இருக்கும். அதை பிறர் வெறுக்கக்கூடிய குணமாக நம்முடைய சில குணங்கள், சில பண்புகள் இருக்கிறது. அந்த பண்புகளை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. உண்மையில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகம் மாறிவிட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்ததை போல இன்றைக்கு உலகம் கிடையாது. அறிவியல் ரீதியாக உலகம் முன்னேறி கொண்டு போகிறது. கண்டுபிடிப்பு ரீதியாக உலகம் முன்னேறி கொண்டு போகிறது. தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக உலகம் முன்னேறி கொண்டு போகிறது. உலகத்தை இன்றைக்கு ஊடகங்கள் அல்லது மீடியாக்கள் ஆளுகின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் ஒரு பக்கம் முன்னேறி கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மனிதர்களாகிய முஸ்லீம்களாகிய எங்களுடைய அந்த பண்புகள், அந்த குணங்கள் மாறாமல் அப்படி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதை பற்றி நாங்கள் சரியான முறையில் அலட்டிக்கொள்ளாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அந்த பண்புகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பது எங்களுக்கு தெரியும்.
ஆனாலும் கூட அந்த பண்புகளை சுமந்த மக்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் உலகம் எப்படி தெரியுமா மாறி இருக்கிறது? ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டத்தில் நம்மிடத்தில் இருந்த ஒரு மிக மோசமான பண்பு என்ன தெரியுமா? ஒருவருடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துவது என்கக்கூடிய ஒரு மோசமான பண்பு அந்த காலத்தில் இருந்தது. அதை நாம் எப்படி தெரியுமா நடைமுறைப்படுத்துவோம்? உதாரணமாக, ஒருவர் இன்னொருவரை பற்றி பேச வேண்டுமாக இருந்தால், அவரை பற்றி புறம் பேச வேண்டுமாக இருந்தால், கோல் சொல்ல வேண்டுமாக இருந்தால், யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவரை நேரடியாக போய் சந்தித்துத்தான் சொல்லுவார்கள். இதை நாம் எல்லோரும் புறம் அல்லது கோல் என்று சொல்லுகிறோம். இது பாவம் என்று நமக்கு தெரியும். ஒருவருடைய மானத்துக்கு விலை பேசுவது பாவம் என்பது இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அதை செய்வதாக இருந்தால் யாரோடு நாங்கள் சென்று பேச வேண்டுமோ அவர் எங்கிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு சென்றுதான் பேச வேண்டும். இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. எல்லா விதமான மீடியாக்களும் வளர்ந்த காலகட்டம். ஆரம்பத்தில் நேரடியாக பார்த்து பேச வேண்டியிருந்த அந்த விஷயங்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவரோடு, அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊமை இலங்கையில் இருக்கக்கூடிய வாய் பேசாத ஒரு ஊமையோடு நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் கதைத்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஒருவருடைய முகத்தை பார்த்து ஒருவர் பேசலாம் என்கிற அளவுக்கு வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆனால் இந்த மீடியாக்கள் வளர்வதற்கு முன்னால் நாம் செய்து கொண்டிருந்த அதே தவறை, அதே பாவத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே குணம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. என்ன குணம் என்று சொன்னால், அடுத்த முஸ்லிமுடைய மானம் புனிதமானது என்பதை நாம் அறிகிறோம். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகம் மாறிவிட்டது, மீடியாக்கள் வளர்ந்து விட்டன. ஆனால் அடுத்த முஸ்லிமுடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துகிற விஷயம் மட்டும் இன்றைக்கு நம்மை விட்டு மாறவில்லை. அன்றைக்கு நேரடியாக சென்று பேசினோம், இன்றைக்கு அதை மீடியாக்களூடாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி வருகிறது, அது ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நேரடியாக பேசுவதாக இருந்தால் நாம் பயப்படுவோம். ஏனென்றால் இது புறம் பேசுவது அல்லது ஒருவரை பற்றி அபாண்டம் சுமத்துவது, ஒருவருடைய மானத்தில் கை வைப்பது என்பது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அதனால் நேரடியாக செய்ய மாட்டோம். ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒருத்தரை பற்றி வந்தால் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்தால் உடனடியாக அதை ஷேர் பண்ணுகிறோம். அது ஒருவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, அல்லது ஒரு பெண்ணினுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, அல்லது ஒரு முஸ்லிமான சகோதரருடைய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுத்துகிற விஷயமாக இருக்கிறது என்பதை சற்றும் பார்க்காமல் உடனடியாக அதை ஷேர் பண்ணுகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததை விட இன்றைக்கு இந்த பாவம், இந்த மோசமான குணம் அதிகரித்து காணப்படுகிறது. ஒருவரை பற்றி நேரடியாக இன்னொரு இடத்திலே போய் பேசினால், புறம் என்று சொன்ன நாங்கள் கையடக்க தொலைபேசி எடுத்தால் ஒரு நண்பரோடு பேசுகிற பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்த முஸ்லிமுடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துகிற விஷயமாக இருந்தால் இதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்ன ஒரு செய்திதான், அலா இன்ன திமாஉக்கும் வ அம்பாலுக்கும் வ அராலுக்கும் ஹராமுன். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மானம், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து, இது எல்லாம் புனிதமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, அரஃபாவுடைய தினம் எப்படி புனிதமானதோ, வஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா, துல்ஹஜ் மாசம் எப்படி புனிதமானதோ, வஃபி பலதிக்கும் ஹாதா, மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, அதுபோல ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் புனிதமாக கருதி அந்த மானத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மீடியாக்களூடாக அந்த மானங்கள் கப்பலேற்றப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குணத்தை, இந்த பண்பை நாங்கள் எங்களிடமிருந்து தூரமாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் கொள்கைவாதிகள், ஐவேளை ஜமாத்தோடு ஃபர்லான தொழுகையை தொழக்கூடியவர்கள், இரவிலே நின்று வணங்குபவர்கள், சுன்னத்தான தினங்களிலே நோன்பு நோட்பவர்கள். ஆனால்
அடுத்த முஸ்லிமுடைய உரிமையில் கை வைத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் நம்முடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து நமக்கு தந்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு மனிதன் யஅதி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜகாத்தோடு வருவான், ஹஜ்ஜோடு வருவான், இன்ன பல நல்லமல்களோடு வருவான். ஆனால் வகது ஷதமஹாதா, ஒருவரை பற்றி அவன் ஏசியிருப்பான். வகதஃபஹாதா, ஒருவரை பற்றி அவதூறு சொல்லியிருப்பான். வஅகல மாலஹாதா, ஒருவருடைய சொத்தை அவன் அபகரித்து சுரண்டியிருப்பான். வஸஃபக தமஹாதா, ஒருவருடைய மானத்தில் விளையாடியிருப்பான், அவனுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான். அப்படி இருந்தால் என்ன தெரியுமா நிலைமை? ஃபயுத்தா மின் ஹஸனாத்திஹி, யாரை பற்றி இப்படியெல்லாம் செய்தானோ அவர்களுக்கு இவனுடைய நன்மை எடுத்து கொடுக்கப்படும். ஃபைன் ஃபனியத் ஹஸனாத்துஹு, எல்லா நன்மைகளையும் எடுத்து இவர் யாருடைய மானத்துக்குள்ள கை வைச்சாரோ, யாருடைய சுய கௌரவம் பாதிக்கப்படுகிற அடிப்படையில் நடந்து கொண்டாரோ அவருக்கு கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு இவற்ற நன்மையே இருக்காது. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? யாரை பற்றி இவர் மோசமாக பேசினாரோ, யாரை பற்றி அவதூறு சொன்னாரோ, யாரை பற்றி இட்டு கட்டினாரோ, யாருடைய மானத்தில் கை வைத்தாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் எடுத்து இவருக்கு போடுவான். போட்டு சும்ம துரிஹாஃபின்னார், அல்லாஹ் இவரை தூக்கி நரகத்தில் வீசுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது, நம்முடைய இந்த குணம் மாறவில்லை. மீடியாக்கள் வாரதுக்கு முன்னால் இருந்த இதே விஷயம் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்ததற்கு பிறகு அப்படியே நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் உலகம்தான் மாறி இருக்கிறது, நம்முடைய பண்புகள் இன்னும் மாறவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல சில விஷயங்களை உங்களை கட்டாயம் சுட்டிக்காட்ட வேண்டும். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாமே மீடியாக்களாக இருக்கிறது. எல்லோருடைய கையடக்க தொலைபேசிகளிலும் எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. ஒரு காலத்தில் மீடியாக்கள் ஒன்றுமே இல்லை. ஒருவரோடு பேச வேண்டுமாக இருந்தால் நேரடியாக சென்றுதான் பேச வேண்டும். ஒரு ஆண் அஜ்னபியான பெண்ணோடு பேச வேண்டுமாக இருந்தால் நேரில் சென்றுதான் பேச வேண்டும். அஜ்னபியத்தான பெண்களோடு பேசுவது ஹராம், அவர்களோடு தனித்திருப்பது ஹராம் என்பது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இதை யாராவது நேரடியாக செய்தால் எல்லோராலும் வெறுக்கப்படுவோம், எல்லோராலும் விமர்சிக்கப்படுவோம். அது ஹராம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உலகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தொலைபேசியினூடாக கொஞ்சி குலாவி அவள் அந்த பெண்களோடு மோசமான முறையில் தொடர்புகளை பேணி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதை நாம் தவறாக பார்ப்பது கிடையாது. அந்நிய பெண்ணோடு ஆபாசமாக பேசுவது ஹராம். நேரடியாக பேசினால் அதை நாங்கள் ஹராம் என்று தான் சொல்கிறோம். ஆனால் தொலைபேசியினூடாக, வாட்ஸ்அப் ஊடாக, ஐஎம்ஓ ஊடாக அதை பேசினால் அது ஹராம் என்பது நமக்கு தெரியாமல் போவதற்கான காரணம் என்ன என்று புரியவில்லை. ஹராமான ஒரு காரியத்தை ஆரம்ப காலத்தில் உலகம் மாறுவதற்கு முன்னால் செய்து கொண்டிருந்த நாங்கள் அதை பாவமாக கருதினோம். இன்றைக்கு உலகம் மாறி மீடியாக்கள் வளர்ந்து தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை நாங்கள் தவறாக பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், லவ் அல்லிமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா, என்னுடைய உம்மத்தில் ஒரு சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அவர்கள் யார் என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் யஅதூன யௌமல் கியாமதி அம்சாலி பிஹஸனாத்தின், நாளை மறுமை நாளில் நன்மையோடு வருவார்கள். சாதாரணமான நன்மை அல்ல. அம்சாலி ஜிபாலின் துஹாமா, துஹாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, மலையளவுக்கு
இது மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை. அந்த மலையினுடைய அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் ஃபயஜஅல் அல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை பதட்டப்பட்ட பஞ்சுகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வ ஜில்லுஹும் லனா, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி துஹாமா மலையளவுக்கு நன்மையோடு வந்து நன்மையே இல்லாமல் எல்லா நன்மைகளும் நாசமாக்கப்பட்டு திரும்பி செல்லக்கூடிய அந்த மக்கள் யார்? அவர்களுடைய வஸ்புகள் என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அவர்களை தெரிந்து கொண்டு அந்த பண்புகளிலிருந்து நாங்களும் தூரமாக வேண்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹும் மின் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய உற்ற தோழர்கள், உங்களோடு இரண்டல கலந்து வாழ்பவர்கள் தான். யஹுதூன கமா தஅஹுதூன லைல், இரவுல நீங்கள் எப்படி நின்று வணங்குவீர்களோ அப்படி அவர்களும் நின்று வணங்குவார்கள். நீங்க எப்படி தொழுறீங்களோ இரவுல எழுந்து, அது மாதிரி அவர்களும் தொழுவார்கள். ஆனால் இன்னஹும் கௌமுன் இதா ஹலவ் பிமஹாரிமல்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தனிமையில் இருந்தால் அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய விஷயங்களை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தனிமை ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. அந்த பாவத்திலிருந்து அந்த முஸ்லிம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த பண்பு நம்மிடத்தில் கட்டாயம் களையப்பட வேண்டும். யாரும் பார்க்கவில்லை, ஒரு அந்நிய பெண்ணோடு நான் தொலைபேசியில் உரையாடுகிறேன், யாருக்கும் தெரியாது. நான் வாட்ஸ்அப்பில் செட் பண்றேன், யாருக்கும் தெரியாது. நான் ஐஎம்ஓவில் பேசுகிறேன், யாருக்கும் தெரியாது என்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இத உலகம் முன்னேறுவதற்கு முன்னால் நேரடியாக செய்தோம், அதை பாவமாக கெட்ட விஷயமாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு மீடியாக்கள் வளர்ந்து உலகம் மாறிவிட்டது. இதை யாரும் தவறாக பார்ப்பது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் நல்ல பண்புகள், நல்ல பண்பாடுகள். ஆனால் பாவம் வல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக் வ கரிஹ்த அலைஹி அன் யத்தலி அலைஹி நாஸ், பாவம் எதென்று சொன்னால் அதை செய்கிறதவன்ற உள்ளம் வந்து வெறுக்கும், அதை நீ மக்கள் முன்னால் செய்வதை வெறுப்பாய், அதுதான் பாவம் என்றார்கள். அடுத்தவர்கள் என்னை பார்த்து ஒரு பாவியாக நினைப்பார்களே என்று பயந்து தனிமையில் நாங்கள் தவறு செய்கிறோம். இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பண்பை கட்டாயம் நாம் களைய வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் தூரமாக்க வேண்டிய சில மிக முக்கியமான பண்புகள் இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த குணங்களை கட்டாயம் தூரப்படுத்த வேண்டும். அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலே செல்ஃபிஸ்ட் என்று சொல்லுவார்கள். சுயநலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. நிறைய பேர்கிட்ட அது இருக்கும். இந்த சுயநலம் என்ற பண்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தௌஹீத்வாதி, ஒரு ஏகத்துவாதி தன்னை விட்டு தூரமாக்க வேண்டிய பண்பு. சில ஆட்களை பார்த்தால் ஏதாவது ஒரு நலவு வந்தால் அது எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எதற்காவது செலவழிக்க வேண்டும் என்று வந்தால் எல்லாரிடத்திலும் போய் கலெக்ஷன் பண்ணுவார்கள். ஆனால் அவர் மட்டும் அதுக்கு சம்மதிக்க மாட்டார். அவருக்கு வருமானம் என்றால் இறங்கி வேலை செய்வார், அவருக்கு நஷ்டம் என்றால் அதிலிருந்து ஓரமாகிடுவார். சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிறைய மனிதர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஐவேளை ஜமாத்தோடு தொழக்கூடிய மனிதராக இருப்பார், எல்லா நல்லறங்களையும் சரியாக செய்வார். ஆனால் சுயநலம் ஒரு இடத்திலே மலிந்து காணப்படும்.
இன்றைக்கு உலக நடப்பை பார்த்தால் உலகம் மாறியிருக்கிறது. மார்க்கத்தை தெரியாதவர்கள் கூட அடுத்தவன் பாதிக்கப்படுகிற பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொள்கைவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு சுயநலத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது. சில ஆட்களை பார்த்தால் என்ன தெரியுமா நினைப்பார்கள், யாருக்கு பாதிப்பு வந்தாலும் சரிதான், என்னுடைய விஷயம் நடந்தால் சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒருவர் வீதியிலே போய்கொண்டிருக்கிற பொழுது வாகனத்திலே மோதுண்டு இரத்தத்திலே அவர் மூழ்கி கிடப்பார். அவரை சென்று தூக்கி அவருக்கு முதலுதவி செய்வதை மறந்து இன்றைக்கு மாறிய இந்த உலகத்தில் என்ன தெரியுமா செய்வார்கள், நடந்த அந்த இன்சிடென்ட் அப்படியே நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், என்னுடைய ஃபேஸ்புக்கில் லைக் அதிகமாக வர வேண்டும். சுபஹானல்லாஹ். சுயநலத்தை பாருங்க. பள்ளிவாசலுக்கு வருவார்கள், ஆரம்பத்தில் வந்த எல்லோரும் தங்களுடைய பாதணிகளை அழகாக நேர்த்தியாக கலட்டி வைத்திருப்பார்கள், அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இவர் வந்து பார்ப்பாரு, இவர செருப்பை கலட்டுறதுக்கு இடமில்லை, எல்லா செருப்பையும் சேர்த்து ஒரு ஒன்று கொடுப்பாரு, எல்லாம் சேர்ந்து அங்கிட்டு போய் கிடக்கும். அவரைய நைஸாக அப்படி வச்சுட்டு வருவார். ஏண்டால் அவர் உள்ளத்தில் இருக்குது, என்னோட விஷயம் நடந்தால் சரி, நான் சேஃப்டியாக இருந்தால் சரி, யாருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் சரியாக இருந்து கொள்ள வேண்டும், எனக்கு சேஃப்டி வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த குணம் ஒரு மோசமான பண்பு. இதை கட்டாயம் நாங்கள் களைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தன்னை விட பிறரை முற்படுத்தினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா என்று அல்லாஹ் சொல்கிறான். தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையைத்தான் அவர்கள் முற்படுத்துவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த சுயநலம் என்கிற பண்பு இன்றைக்கு சமூகத்தில் இல்லாமல் போகுமாக இருந்தால், ஒழிக்கப்படுமாக இருந்தால், கொள்கைவாதிகள் இதை தூரப்படுத்துவார்களாக இருந்தால் சமுதாயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனையே காரணம் அதுதான். என்னது? தன்னுடைய விஷயத்துக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது, தன்னுடைய மானம் போய்விடக்கூடாது, தன்னுடைய சொத்து போய்விடக்கூடாது, தன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறுபட்ட போட்டிகள், பொறாமை, வஞ்சகம், பழிதீர்ப்பு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுயநலம் என்கிற பண்பை கட்டாயமாக நாங்கள் தூரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு மிக முக்கியமான தௌஹீத்வாதிகளாகிய கொள்கைவாதிகள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு மோசமான பண்பு இருக்கிறது. அதுதான் ஈகோ என்று சொல்வார்கள், அல்லது பிரஸ்டீஜ் என்று சொல்வார்கள். சுய கௌரவம், நான் தான் எல்லாத்துக்கும், எனக்கு வேண்டும். பள்ளி என்று சொன்னால் அதில் நான் தான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும், யாரும் வரக்கூடாது. ஊரில் ஒரு விஷயம் என்றால் எனக்குத்தான் முதலாவது கதிரை போட்டு தர வேண்டும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு விஷயம் என்றால் என்னைத்தான் கௌரவப்படுத்த வேண்டும், யாரும் வந்துவிடக்கூடாது. பாடசாலையில் ஒரு விஷயம் என்றால் நான் தான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும், யாரையும் அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு நான் தான் கௌரவப்படுத்தப்பட வேண்டும், எனக்குத்தான் ஹெட் டேபிள்ல சேர் போட்டு தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில மனிதர்களை பார்க்கலாம். ஊர் பாசையில் சொல்லுவார்கள், கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சிலர் யோசிப்பார்களாம், ஜனாசா வீட்டில் மையத்தாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிற மனிதர்களாக சிலர் இருப்பார்களாம். ஏனென்றால் தனக்கு கண்ணியம் வேண்டும், தனக்கு கௌரவம் வேண்டும், தனக்கு மரியாதை வேண்டும், யார் எப்படி போனாலும் சரிதான் என்கிற அந்த சிந்தனை இருக்குது. இந்த ஈகோ இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், நான் எவ்வளவு கல்விமானாக இருந்தாலும் சரிதான், நான் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரிதான், மௌத்தா போய் என்னை அடக்கம் பண்ண கொண்டு போகிற பொழுது தங்கத்தினால் செய்யப்பட்ட சந்தூக்கில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவது கிடையாதல்லவா? அப்படி என்றால் நமக்கு ஏன் அந்த ஈகோ வர வேண்டும்? நமக்கு ஏன் அந்த பிரஸ்டீஜ் வர வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். மௌத்தாகிவிட்டால் நான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அல்லது நான் மிகப்பெரிய மதிப்புள்ளவன், எனவே என்னுடைய அந்த கபரிலே 6 அடி பெட்டியை தங்கத்தில் அல்லது வெள்ளியில் மரகதத்தில் செய்யுங்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்லவா?
எல்லோருக்கும் ஜனாசா என்ற பெயர் தானே சொல்லப்படுகிறது என்றால் ஏன் இந்த சுய கௌரவம் என்று சொல்லக்கூடிய அடுத்தவர்களை எல்லாம் கேவலமாக பார்க்கிற ஒரு சித்தாந்தம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. சிலரை பார்த்தால் அவர்கள் அடுத்தாக்களை கேவலமாக பார்ப்பார்கள். சிலருடைய சிரிப்பு கூட அடுத்தாக்களை காயப்படுத்தும். சிலருடைய வார்த்தைகள் நோண்டியாக பேசுவார்கள். அடுத்தாக்களை கேவலமாக, அடுத்தாக்களை பற்றி மோசமான முறையில் பேசக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்றைக்கு மார்க்கத்திலும் வந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? என்னுடைய கருத்து நியாயப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அடுத்தவரை உளவியல் ரீதியாக எப்படியாவது உடைச்சி அவர மானத்தில் கை வச்சு அவர மரியாதையை போக்காட்டினால் அவர் இந்த விஷயத்தில் பேச மாட்டார் என்று சொல்லக்கூடிய சில கொள்கைவாதிகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், தொழுகையில் அவரை யாரும் முந்த முடியாது, தர்மத்தில் யாரும் முந்த முடியாது. மார்க்கம் என்றால் முன்சஃபில் இருக்கிறார், பயான் என்றால் ஓடோடி செல்கிறார், எல்லா விதமான பயான் செடிகளை வீட்டிலே கைவசம் வைத்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய கருத்து எடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறருடைய கருத்தை அப்படியே போட்டு மிதிக்கிற அல்லது பிறரை மோசமான முறையில் அவருடைய மானம் போகக்கூடிய அளவுக்கு சொந்த விஷயங்களை சமூக வலைத்தளங்களுக்கு கொண்டு போய் போடுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு சமுதாயத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக சில காலங்களுக்கு முன்னால் நமக்கெல்லாம் தெரியும், தௌஹீத் மட்டத்தில் அதிகமாக இந்த நாட்டிலும் சுய மனிதர்களுடைய சுய கௌரவங்களுக்கு, அதாவது ஊடகங்கள் மூலமாக விலை பேசப்பட்டது நாங்கள் அறிகிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் ஹதீஸ் மறுப்பு கொள்கையை பற்றி விமர்சித்தால் அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய முத்தசிலா கொள்கையை பற்றி விமர்சித்தால் அவருடைய சொந்த விஷயங்களை அப்படியே கொண்டு போய் மீடியாக்களில் போட்டு அவரை கேவலப்படுத்தி அவர் மார்க்கமே பேசக்கூடாது என்று சமுதாயத்துக்கு கேவலமாக சித்தரிக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அல்லாஹு தஆலா அவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையில் இந்த சுய கௌரவம் அல்லது பிரஸ்டீஜ் என்று சொல்லக்கூடிய ஈகோ என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குதே, இது மார்க்கத்தில் வந்துவிடக்கூடாது. இது மார்க்கத்தில் வந்தால் நான் சொல்வது சரி காண்பதற்காக, சரியாக்குவதற்காக வேண்டி அதற்காக வேண்டிய ஆய்வுகளை செய்ய தொடங்குகிறது. அதற்காக வேண்டி இன்னும் சில ஹதீஸ்களை மறுக்கிறது, அதற்காக வேண்டி குர்ஆனை மறுப்பது, அதற்காக வேண்டி மார்க்க சட்டங்களை அப்படியே காலுக்கு கீழால போட்டு மிதிப்பது. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஆய்வுகள் பிழை என்று யாரும் சொல்லிடக்கூடாது, என்னுடைய ஆய்வுகள் தவறு என்று நான் வாபஸ் வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்திலேயே கையாடல் செய்கிற, விளையாட்டு செய்கிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது களையப்பட வேண்டிய ஒரு குணம். அதுபோல களையப்பட வேண்டிய இன்னும் ஒரு குணம் என்ன தெரியுமா? அதுவும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதுதான் ஒருவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வது. ஒருவரை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு குணம், ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த பண்பை கட்டாயம் கொள்கைவாதிகள் களைய வேண்டும். இதை பற்றி யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈயாக்கும் வல்லன், கெட்ட எண்ணங்கள் கொள்வதை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஒருவரை பற்றி தப்பாக என்றது, அவர் அப்படி செஞ்சிருப்பாரோ, இப்படி பேசியிருப்பாரோ, அவர் இங்கே போயிருப்பாரோ, அங்கே வந்திருப்பாரோ என்று சொல்லி ஒருவரை பற்றி கெட்டெண்ணம், தப்பெண்ணம் கொள்வது மோசமான ஒரு பண்பு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா ஹுஜராத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், கெட்ட எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபைன்னல் லன் அக்தபல் ஹதீஸ், எண்ணங்கள் வார்த்தையில் பொய்யானவைகள், அதை நீங்கள் எண்ணம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராய வேண்டாம். ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேச வேண்டாம், ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு முஸ்லிம் தவிர்ந்து வாழ வேண்டிய குணங்கள், பண்புகள். அல்லாஹ்
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி தப்பாக பேசுவது, புறம் பேசுவது சம்பந்தமாக அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிற பொழுது, அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, உங்கள ஒருவர் புறம் பேசக்கூடிய ஒருவர் அவர் செய்யக்கூடிய பாவம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன், மரணித்த ஒருவருடைய சகோதரருடைய மாமிசத்தை உங்கள ஒருவர் சாப்பிட விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான். ஃபகரிஹ்துமுஹு, நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், வெறுப்பீர்கள். ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அடுத்த முஸ்லிமுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது, அடுத்த முஸ்லிமுடைய மானத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, அடுத்த முஸ்லிமுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை படித்தவர்கள், அறிந்தவர்கள் இதை பற்றி யோசிப்பது கிடையாது. உண்மையில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்தால் சந்தோஷமாக புன்னகைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒரு ஆள் இன்னொரு முஸ்லிமை பார்க்கிற பொழுது புன்னகைப்பது தர்மம் என்றார்களே, இந்த பண்பு எங்க போய்த்தது? சலாம் சொல்வதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றால் 30 நன்மை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, சமுதாயத்தில் காண முடியவில்லை. மார்க்கம் தெரியாதவர்களை போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இந்த பண்புகள் அப்படி இருக்கிறது. ஒரு வெள்ளைக்காரன இன்னும் ஒரு வெள்ளைக்காரன் சந்தித்தால் ஹவ் ஆர் யூ என்று கேட்கிறான், நீ எப்படி எப்பா இருக்கிறாய் என்று கேட்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஐ ஆம் ஃபைன், நான் சேஃப்டியாக நல்லா இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஒரு அரபிக்காரன் இன்னொரு அரபிக்காரனை பார்த்தால் அவன் கைஃப ஹாலுக் என்று கேட்கிறான், உன்னுடைய சுகம் எப்படி என்று கேட்கிறான். இவன் சொல்கிறான், அன பிகைரின் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நான் நல்ல முறையில் இருக்கிறேன் என்று கேட்கிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய, இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஆளை பார்க்க போக்கலையே ஒரு எதிரியை பார்க்க போகிற மாதிரி அவரை அப்படியே பிஹேவ் பண்ணுகிறோம், அவரை பற்றி தப்பாக எண்ணுகிறோம், அவரை பற்றி மோசமாக சித்தரிக்கிறோம். சில வேளை ஒரு ஆள் அடுத்தவரை பார்த்து சலாம் சொல்லி எப்படி சுகமாக்கிறீங்களான்னு கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அரபிக்காரன் சொல்வதை போல அன பிகைரின் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லுவாரா? அல்லது ஐ அம் ஃபைன் என்று சொல்லி நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாரா? அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? எப்படி இப்போ இருக்கிறீங்கன்னு கேட்டால் அதை ஏன் பேசுறீங்க, சீனி 254 இருக்குது, கொலஸ்ட்ரால் 320 இருக்குது, எனக்கு ஒன்றுக்குமே ஏலா, அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அப்படியே புறக்கணிக்கிற ஒரு பண்பு இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? தொழில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு அரபிக்காரன் கைஃப உமூரக்கும் என்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்பான். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அன பிகைர் அல்ஹம்துலில்லாஹ் பிகுல்லின் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நல்லா தான் இருக்கிறேன், பிஸ்னஸ் நல்லா போகுது, பரவாயில்லை என்று தான் சொல்லுவார். இவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? பிஸ்னஸை பற்றி கேட்டால் அதை பற்றி ஏன் கேட்குறீங்க, அதை பற்றி பேசாதீங்கப்பா, விடுங்க, விட்டு தள்ளுங்க, சும்மா செய்யணுன்றதுக்காண்டி செய்கிற, கடையில் இருக்கணுன்றதுக்காண்டி இருக்கிற, டைம் பாஸுக்காக வேண்டி இருக்கிற என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நியாமத்தை அப்படியே புறக்கணிக்கிற ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏகத்துவாதிகள் களைய வேண்டிய மிக முக்கியமான பண்புகளாக இந்த பண்புகள் இருக்கிறது. நானும் நீங்களும் இவைகளை களைய வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை பார்த்து கேவலமாக நினைப்பது ஒரு பாவம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா ஹுஜராத்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌம், ஒரு கூட்டம் இன்னும் ஒரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், பரிகாசம் செய்த இந்த மனிதர்களை விட பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாஉம் மின் நிசாஇன், எந்த ஒரு பெண்மணியும் இன்னும் ஒரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, பரிகாசம் செய்த இந்த பெண்களை விட பரிகாசம் செய்யப்பட்ட பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அம்புசக்கும், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நீங்கள் புறம் பேசிக் கொள்ள வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப், மோசமான பட்டப்பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டாம். பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான்,
இது போன்ற பாவங்களை செய்வது, ஈமான் கொண்டதற்கு பின்னால் இது போன்ற பாவங்களை செய்வது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த முஸ்லிமை பார்த்து தவறாக கீழ்த்தரமாக நாங்கள் ஒருபோதும் சித்தரித்து விடக்கூடாது, உள்ளத்தில் கூட எண்ணிவிடக்கூடாது. எல்லோரும் மனிதர்கள், எல்லோருக்கும் கௌரவத்தை கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். சிலர் நம்மை விட அறிவில் அந்தஸ்தில் மூத்தவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். சிலர் நம்மை விட இளையவர்களாக இருப்பார்கள், அவரை நாங்கள் நல்ல முறையில் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பண்புகள் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்சிலின் நாச மனாசிலகும், மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். பெரியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து அவர்களை இன்முகத்தோடு சலாம் சொல்லி வரவேற்று அவருடைய உள்ளம் பூரிப்படைகிற அடிப்படையில் அவர்களை வழி அனுப்பி வைப்பது என்பது மார்க்கம் கற்றுத்தந்த நல்ல பாடமாக இருக்கிறது. சிறியவர்களுக்கு அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது மார்க்கம் சொல்லித்தந்த பண்பாக இருக்கிறது. இந்த பண்புகள் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்புகள் கட்டாயம் வர வேண்டும். அதுபோல களையப்பட வேண்டிய மிக முக்கியமான பண்புதான், நிறைய பேரை பார்த்தால் பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான துர்ப்பாக்கிய நிலைமைக்கு மனிதர்கள் சென்று விட்டார்கள். இந்த பண்பை கட்டாயம் களைய வேண்டும். பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது, நமக்கு பெருமை கிடையாது. சிலரை பார்த்தால் சுபஹானல்லாஹ், பெருமை அவர்களிடத்திலே நிறைய இருப்பதை பார்க்கலாம். பெருமையினுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அழகான முறையில் ஆடை அணிவது, அழகான முறையில் செருப்பணிவது பெருமை அல்ல. அல் கிபுரு பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ். பெருமை என்பது உண்மையை வேண்டும் என்று மறுப்பது, மனிதர்களை கேவலமாக கருதுவதுதான் பெருமை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்தவருடைய கருத்து சரியாக இருந்தாலும் அதை மதிக்காமல் அதை காலுக்கு கீழால போட்டு மிதிச்சு போட்டு அடுத்தவர்களை கேவலமாக கருதுவது, சித்தரிப்பது பெருமை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. இது களையப்பட வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. இது கொள்கைவாதிகள் தங்களுடைய அணிகலன்களாக இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய மோசமான இந்த பண்பை, இந்த குணத்தை நாங்கள் வைத்து கொண்டிருக்க கூடாது. இது களையப்பட வேண்டிய பண்பு. சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பண்புகளை நாம் தூரப்படுத்தி உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துரத்தப்பட வேண்டிய சில கெட்ட பண்புகள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினோம். அந்த அடிப்படையில் ஒரு கொள்கைவாதி, ஒரு ஏகத்துவாதி கட்டாயம் தன்னிடத்தில் இருந்து தூரப்படுத்தப்பட வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பாக, எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் இது எனக்கு சொல்லப்பட்ட விஷயம், ஒரு மார்க்க விளக்கம் சொல்லப்படுகிற பொழுது அல்லது ஒரு பயான் சொல்லப்படுகிற பொழுது இதில் உள்ள பண்புகள் ஏதாவது என்னிடத்தில் இருக்குமாக இருந்தால் இதை நான் களைந்து விட வேண்டும் என்று தான் யோசிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிலரை பார்த்தால் ஏதாவது ஒரு பயான் பண்ணினால் அதிலிருந்து அவருக்கு உள்ள பாடம் படிப்பினை என்ன என்பதை யோசிக்க மாட்டார். அந்த பயானில் வரக்கூடிய ஒவ்வொரு துண்டையும் மௌலவி இவருக்கு அடிச்சுக்கிறார், இந்த இடத்துல இவருக்கு நல்ல ஒரு போடு போட்டார், இந்த இடத்துல இவருக்கு இப்படி சொன்னார் என்று சொல்லி அவரை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவர்களை பற்றியே குறை காண்டு கொண்டிருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். சிலரை பார்த்தால் ஒரு கேள்வி கேட்டால் கூட இந்த கேள்வியில் உள்ள விஷயம் எனக்கு தான், நான் இப்படி ஒரு தவறை செய்கிறேன், எனவே இதை திருத்துவதற்காக ஒரு கேள்வி கேட்போம் என்று யோசிக்காமல் அடுத்தவர்கள் இருக்கக்கூடிய குறைகளை அப்படியே பார்த்துட்டு வந்து அடுத்தவரை திருத்துவதற்காக வேண்டி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மோசமான பண்புகள்லாம் நம்மிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த பண்புகளை எல்லாம் நாங்கள் கட்டாயம் களைந்து விட வேண்டும். அதுபோல இன்னும் மிக முக்கியமான பண்பு தான் நமக்கு மத்தியில் பிரச்சனை வருவதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான், ஒரு செய்தி வருகிற பொழுது அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை அறியாமல் அதை நேரடியாக நம்பி எக்ஸ்டனில் இறங்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இது ஒரு பலகீனமான ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே,
இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபத்தபையன், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபத்துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிபீன், அப்படி உறுதிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறது. ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லுவார். அப்படி சொல்ல போக்கல்ல நம்ம உடனடியாக நம்பி செயலில் இறங்கிவிடக்கூடாது. இது ஒரு மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால், ஒரு செய்தியை கேட்டவுடனே அதை நம்புறது, அதை பிறருக்கு பரப்புறது, அதை பற்றி உடனடியாக முடிவில் இறங்குவது என்பது ஒரு முஸ்லீமுக்கு அழகான ஒரு பண்பு அல்ல. இந்த பண்பையும் நாங்கள் எம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நிறைய பண்புகள் இருக்கிறது. அந்த பண்புகளிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டிய தேவை இருக்கிறது. சிலருக்கு அவைகள் தெரியாமல் அல்லது மறதியாக அந்த பண்புகள் நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கலாம். நான் சொன்ன பண்புகள் தவிர இன்னும் நிறைய பண்புகள், மோசமான பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த பண்புகளை எல்லாவற்றையும் களைந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பக்குவத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.